நான் யோசிக்கிறது தப்பா கூட இருக்கலாம். ஆனா அவன் ரிஷப பாக்குறதுக்கு தானே போயிருந்தான். என்னுடைய மனசுல இந்த கில்ட் இருக்குல்ல, இந்த ஃபீல், அதாவது என் மனசுல ரொம்ப பாரமா இருக்கு. இதை பத்தி நான் அவங்க கிட்டே சொல்லிடலாம் இல்ல. என்னுடைய மனசு ரொம்ப லேசாகும் மோனிஷா. துரோகம் பண்றோன்ற ஃபீல் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது. இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் மோனிஷா. எமோஷன்ல முடிவெடுக்க கூடாது. இந்த விஷயத்தை தான் நான் ரித்விக் கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா அவன் புரிஞ்சுக்கவே இல்லை. இப்ப என்னாச்சு பாத்தியா? எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ரித்விக் அந்த ரிஷப பார்க்க போயிருப்பான். அந்த மாஸ்டர் மைண்டோட பேரை சொல்ல போயிருப்பான். ஏன்னா ரிஷப் ரொம்ப நல்லவன், அப்பாவியா இருந்தான் இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் ஒருவேளை அவனுக்கு அந்த நேரத்துல மனசு மாறி இருக்கும். ஏன்னா அதாவது ஒருவேளை யாராவது அவங்கிட்ட என்ன மாதிரி புரிய வச்சிருக்கலாம். அவங்க எல்லாரும் உன்னை மாட்டி விட்டுட்டு இருக்காங்க, உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து அந்த மாஸ்டர் மைண்டோட பேரை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ரித்விக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அதனால அவன் மைண்டை மாத்திருப்பான். ரிஷப் கிட்ட அந்த மாஸ்டர் மைண்டோட பேரை சொல்லல இல்லையா? இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல? எதுக்காக ரிஷப் உன்னோட வண்டிக்கு முன்னாடி வந்து மோதணும்? உன்னைக்கு ஏதோ மாட்டி விடுறதுக்காக அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க. ஏன்னா உன்னை வச்சு என்ன பத்தியும் அந்த மாஸ்டர் மைண்ட பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி மோனிஷா, இதுதான் விஷயம்னா அந்த மாஸ்டர் மைண்ட பத்தி நான் சொல்றேன். ரித்விக் அந்த ரிஷப பாக்குறதுக்காக போகும்போது நான் அவனுக்கு புரிய வச்சேன். ஆனா அப்பா அவன் உண்மையை சொல்லி ஆகணும்னு ஷோரா இருந்தான். ஆனா ஒருவேளை போற வழியில நான் சொன்னதை பத்தி அவன் யோசிச்சிருந்திருக்கலாம். அவன் முடிவை மாத்தி இருக்கலாம். இங்க பாரு மோனிஷா, நீ என்ன எதிரின்னு சொன்னாலும் சரி, என்ன பாம்புன்னு சொன்னாலும் சரி, எனக்கு கவலையே இல்ல. நீ இப்ப எந்த நிலைமையில இருக்கன்னு எனக்கு புரியுது. நீ ரொம்ப அதிகமா காதலிச்ச ஒரு பர்சனை இன்னைக்கு நீ இழந்திருக்க. அவன் உன்னோட லைஃப் பார்ட்னர், உன்னோட உயிரா இருந்த ரித்விக். எனக்கும் அவன் ஃப்ரெண்டு தானே, என்னோட பிசினஸ் பார்ட்னரா அவன் இருந்தான்ல. ஐ ப்ராமிஸ் யூ மோனிஷா, நான் அந்த ரிஷப விட மாட்டேன். நான் ரித்விக்காக கண்டிப்பா பழி வாங்கியே தீர்வேன். அதுக்கப்புறமா என் விஷயத்துல உனக்கு என்ன பண்ண தோணுதோ பண்ணிக்கோ. பட் ஐ ப்ராமிஸ் யூ, இந்த பழி வாங்குற விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் உனக்கு துணையா இருக்க விருப்பப்படுறேன். ஒருவேளை ரித்விக்கோட ஃப்ரெண்ட் உனக்கும் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ரித்விக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்காக இதை பண்றேன். ப்ராமிஸ் பண்ணு, நீ எனக்கு துணையா இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணு. எனக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல, ஒரு நல்ல பெஸ்டான ஃப்ரெண்டா இருப்பல்ல. ஒருவேளை நீ கடைசியில பெண் வாங்கினா நான் உன்னை கொன்னுடுவேன். உன்னோட சாவு ரொம்பவே கொடுமையா இருக்கும். சாகிறதுக்கு முன்னாடி எதை பத்தியும் யோசிக்க உனக்கு டைமே இருக்காது. மோனிஷா, நான் உனக்கு துரோகம் பண்ற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். அதாவது ஐ ப்ராமிஸ், நான் சாகுற வரைக்கும் உனக்கு துணையா இருப்பேன் மோனிஷா. நான் ப்ராமிஸ் பண்றேன். நான் கரணையும் ரிஷபையும் பழி வாங்கணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இந்த வேலையில நான் உனக்கு துணையா இருப்பேன். ஐ ப்ராமிஸ். சார், நீங்க அந்த ஃபேமஸ் கிரிக்கெட்டர் கரனோட அண்ணன் தானே? சார் சார், நான் அவரோட பெரிய ஃபேன் சார். எங்கிட்ட வேற மொபைல் இல்ல. ஆனா போலீஸ்காரங்க கிட்ட மொபைல் இருக்கும்ல சார், கொஞ்ச நேரம் கொடுத்தாங்கன்னா உங்களோட சேர்ந்து ஒரு செல்போன் எடுத்துப்பேன் சார். அதுக்கப்புறம் எங்க ஏரியால போய் கெத்து காட்டுவேன் சார். நான் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர் கரண், அவரோட அண்ணாவோட சேர்ந்து நான் செல்ஃபி எடுத்திருக்கேன்னு சொல்லுவேன். இங்க வா, பயப்படாத. நீ கரண் லூத்ராவோட தானே செல்ஃபி எடுக்கணும். ஏன்னா அவன் தானே ஃபேமஸ் கிரிக்கெட்டர். நாட்டுக்காக அவன் தான் விளையாடுறான். நம்ம நாட்டை அவன் பெருமைப்படுத்துறான். நான் ஜஸ்ட் அவனோட அண்ணா தான். நான் அந்த அளவுக்கு ஃபேமஸ்லாம் இல்லை. என் கூட செல்ஃபி எடுத்து என்ன பண்ண போறேன்? அவன் வரும்போது உன் கூட கண்டிப்பா ஒரு செல்ஃபி எடுத்துக்க சொல்லி நான் சொல்றேன். சரியா சார்? என்ன சார், அது அப்படி இல்லை சார். நீங்க ஃபேமஸ் கிரிக்கெட்டர் கரனோட அண்ணா சார். ஒரு நாள் முழுக்க அவர் கூட இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சார். அவர் கூட செல்ஃபி எடுத்தானா உங்க கூட செல்ஃபி எடுத்தானா ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான் சார். இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிடுங்க. கான்ஸ்டபிள் சார், உங்க மொபைல கொஞ்சம் கொடுங்க சார். ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் ப்ளீஸ் சார். இப்ப செல்ஃபி ரொம்ப முக்கியமா? பேசாம சாப்பிடுங்க. சார் 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 ப்ளீஸ் சார், ஒரே ஒரு போட்டோ சார் ப்ளீஸ் சார். அதெல்லாம் கொடுக்க முடியாது, மொபைல் இல்ல சார். ஒரே ஒரு போட்டோ சார் ப்ளீஸ் சார். அமைதியா சாப்பிடு. என்ன சார் இவங்க ஒரு போட்டோ கூட எடுக்க விட மாட்டேன்றாங்க. வாங்க சார், வந்து சாப்பிடுங்க. எனக்கு தெரியும் சார், இந்த சாப்பாடு உங்களுக்கு ஒத்து வராது.
தண்ணி மாதிரி இருக்கிற சாம்பார், வெந்து வேகாம இருக்கிற இந்த சப்பாத்தி. ஆனா ஜெயில இப்படிதான் சார் சாப்பாடு கிடைக்கும். வாங்க சார் வாங்க. சரி, உன் கூட இன்னைக்கு இந்த சாப்பாடே நான் சாப்பிட்றேன். ரிஷப், உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்ன பார்க்க யார் வந்திருக்கா? ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஒருத்தவங்க உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. வெளியே உங்க டிஃபனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த சாப்பாடு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா வச்சிருங்க. வீட்டிலேருந்து வந்திருக்க சாப்பாடை நீங்க சாப்பிடலாம். ஆனா வீட்ல இருந்து இந்த நேரத்துல யார் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறது? சார், சூடான சாப்பாட்டை 2 விதமான பெண்கள் தான் சார் எடுத்துட்டு வருவாங்க. ஒன்னு அம்மா, அவங்க எப்பவுமே நமக்கு ஊட்டி விடுவாங்க. இன்னொரு பொண்ணு மனைவி, அவங்க நம்ம எப்பவும் நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இப்படி இந்த 2 விதமான பெண்கள் மட்டும்தான் சாப்பாட்டுல பாசத்தை கலந்து கொண்டு வருவாங்க. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலையே. சார், உங்க மனைவி வந்துட்டாங்க. பிரிதா, நீ இங்க? ரிஷப் சார், நான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நிறைய சாப்பாடு இருக்கு. அது அவரும் இந்த சாப்பாடை சாப்பிடலாம். அட இல்ல மேடம், ஒரு நாள் மட்டும் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டேன்னா இங்க டெய்லியும் ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்குது இல்ல, அப்புறம் இந்த சாப்பாட்டுல டேஸ்டே இருக்காது. டெய்லியும் வீட்ல இருந்து கொண்டு வர சாப்பாட்டை சாப்பிட்டு பழகிட்டோம்னா அப்புறம் ஒரு நாள் அந்த சாப்பாடை சாப்பிடலன்னா கஷ்டமா இருக்கும். எனக்கு இந்த ஜெயில் சாப்பாடு தான் கரெக்ட். இந்தாங்க ரிஷப் சார். பிரிதா, இந்த மாதிரி நீ இங்க வந்திருக்கவே கூடாது. இந்த மாதிரியான இடம் சேஃபான இடம் கிடையாது. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா? ரிஷப் சார், நீங்க இத பத்திலாம் பேசாதீங்க. முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வாயை திறங்க. நான் பசியோடையே இருந்திருப்பேன். உனக்கு இங்க வந்ததுல எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரிஷப் சார். பிரிதா, எனக்காக நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? எதுக்காக நீ என்ன நினைச்சு கவலைப்படுற? நீ என்ன பார்த்து கவலைப்பட்டனா நான் உன்னை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுவேன் பிரிதா. இல்ல ரிஷப் சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் கரண் கூட உங்களை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு இன்னும் அதிக கஷ்டமா இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க இங்க வந்ததால கரண் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டான். அவனை இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு தெரியாது ரிஷப் சார், அவனுக்கு உங்க மேல ரொம்ப அதிகமான பாசம் இருக்கு. ரொம்ப அதிகமா. உங்க விஷயத்துல இவ்ளோ டிபெண்டா இருக்கான்னு எனக்கே தெரியாது. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட உதவி அவனுக்கு தேவை. நீங்க மட்டும் அவன் பக்கத்துல இல்லைன்னா உங்களை நினைச்சு அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான். அதாவது சின்ன குழந்தைங்க மாதிரி. குழந்தைங்க கூட்டத்துல தொலைஞ்சிட்டா பயப்படுவாங்க, பதட்டப்படுவாங்க. நீங்க இல்லாம அவன் இப்படிதான் உடைஞ்சு போய் அழுதான். ரிஷப் சார், கரணோட உலகமே நீங்க தான். நீங்க அவன் பக்கத்துல இல்லாதது அவனோட உலகமே அவன் கிட்ட இல்லாத மாதிரி.
நீ என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்றியா? என்ன ஆனாலும் சரி, அதாவது என்ன ஆனாலும் நீங்க கரணை முழுசா உடைய விடாம பாத்துக்கணும். நான் இல்லாததால அவன் எவ்வளவு கஷ்டப்படுறானோ அந்த கஷ்டத்தை நீ தான் போக்கணும் பிரீதா. ப்ராமிஸ் மீ, ப்ளீஸ் ப்ராமிஸ் மீ பிரீதா. நான் எப்ப என்னை விட ஒன்னு அதிகமா நம்ப ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியல பிரீதா. என்னோட மொத்த உலகமுமாவே நீயா மாறிட்ட. என் உலகத்தையே நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்டேன். என்னோட கரணை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நான் உங்க கரணை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் ரிஷப் சார். கரணை முழுசா நான் உடையவே விட மாட்டேன். அவனை நல்லா பார்த்துப்பேன். எனக்கும் சந்தோஷமா இருக்கு. சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் உண்மையான கரணை என்னால பார்க்க முடியுது. அவன் மனசளவுல ரொம்ப நல்லவன். அவன் மனசுல ரொம்ப அதிகமான பாசம் இருக்கு. தன்னோட அம்மா மேல, தன்னோட குடும்பத்து மேல பாசம் வச்சிருக்கான். இந்த சிச்சுவேஷன்ல உண்மையான கரணை நான் பார்த்துட்டேன். அவனோட பாசம் அங்கிருந்து சரி பண்ணு. பண்ணிடுறேன். சரி, உனக்கு எத்தனை பில்லோஸ் ஓகேவா இல்ல உன்னோட கம்ஃபர்ட்டுக்கு இன்னும் பில்லோஸ் வேணுமா? இல்ல இது போதும் சாமி. ஷூர். தேங்க்யூ. சரி, நான் உனக்காக பெட்டு சரி பண்றேன். சரி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன சொல்ற? இல்ல மீடியா ஆளுங்க கிட்டே சண்டை போடுற. அவங்க கிட்டே நம்ம சண்டை போடக்கூடாதுல? அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுக்கான பதில தான் நான் சொன்னேன். யார் எப்படி கேள்வி கேக்குறாங்களோ அதுக்கான பதில தான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. அவங்க என்ன கேட்டுட்டு இருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. சமி, என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் அப்படியே சொல்லிடுவேன். யார் பின்னாடியும் நான் பேச மாட்டேன். அதனாலதான் அவங்களோட கேள்விக்கு நான் அவங்க கிட்டே பதில் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு மனசு ரொம்ப வலிக்குது. மனசு உடைஞ்சிடுச்சு. என் கண்கள்ல கண்ணீர் மட்டும் தான் இருக்கு. எந்த தப்பும் செய்யாத ரிஷப் சார அவங்க கூட்டிட்டு போறாங்க. ரிஷப் அண்ணாக்காக நீ மிரட்டுவியா? இல்ல, அவர் உன்னை தடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா நீ அப்ப கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்த. இங்க பாரு ஸ்ருதி, எப்பயாவது சண்டையை கொஞ்சம் குறைச்சுக்கோ. இப்பயே பண்ணா அப்புறம் உன்னையும் ஜெயில போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீ பேசி 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 எல்லாருக்கும் அதுல இருந்து ரத்தம் வர வச்சிருவ. எனக்கு தான் உன்னை பத்தி தெரியுமே, சமாளிக்க முடியாது. இப்ப நான் ஒண்ணு சொல்லவா? நீ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே கியூட்டா இருக்க, ரொம்பவே அடோரபிளா இருக்க, ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப கியூட்டா இருக்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டனே. என்ன தெரிஞ்சிருச்சு? நீதான் ஒன்னா நம்பர் சண்டைக்காரியாச்சே. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. பட 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 நீ ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. உன்னை பைத்தியக்காரின்னு தான் சொல்லணும். சில பேர் உன்னை சமாளிக்க முயற்சி பண்ணலாம், ஆனா எல்லாராலையும் முடியாது. என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்பதானே நீ என்ன புகழ்ந்த, ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு சொன்ன. இப்ப நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க. என்ன புகழற மாதிரி எகிழறியா? உன்னை நான் என்ன பண்ற பாரு. ஏய், உன்னை அடிக்க போற பாரு. உன்னை எவ்வளவு இருந்தா என்ன அப்படி சொல்லுவேன். ஒரு வழி பண்ணுவேன். உன்னை நான் உன்னை சிரிக்க வைக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ இப்படி பண்ணும்போது ரொம்பவே கியூட்
ஐம் ஷூர் அந்த இடியட் பிருத்வி மறுபடியும் வந்துருவான். பேசி பேசி என்ன ரொம்பவே டென்ஷன் படுத்திட்டு இருக்கானே. ஆனா யார்கிட்டயும் இப்ப எனக்கு பேச விருப்பம் இல்ல. எனக்கு என்னோட ரித்விக் மட்டும்தான் முக்கியம். இவனுக்காக நான் கண்டிப்பா பழி வாங்கணும். வாட் நான்சென்ஸ். நீயா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன். சோ கண்டிப்பா உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் வந்திருப்பேன். இங்க பாரு, எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. இங்க இருந்து போயிடு. இல்ல, உன்கிட்ட பேசாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உனக்கு நான் சொல்றது புரியலையா? எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. ஏன்னா நான் உன்கிட்ட பேசுற நிலைமையில இல்ல. கெட் லாஸ்ட். இல்ல, நான் உன்கிட்ட பேசி ஆகணும். என்ன நீ நிறைய விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் அதை கிளியர் பண்ணணும். நான் உன்கிட்ட பேச மாட்டேன். என்ன வற்புறுத்துறியா? ஆமா, நான் வற்புறுத்தத செய்றேன். Look, I'm sorry. Listen, நீ என்ன தொடாத. எனக்கு உன்னோட உதவியும் தேவையில்லை. உன்னோட பேச்சுல கேட்கிற நிலைமையிலயும் இல்ல. ஒன் செகண்ட். உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க தான் பணக்கார வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்க மேல பழிய போடுவீங்கல்ல? Excuse me. நீ இப்ப உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? நீ இப்ப என்னோட வீட்ல தானே இருக்க. நான் உன்னை பத்தி பேசுறேன். இந்த டிராமா இருக்குல்ல, எனக்கு முன்னாடி எல்லாம் பண்ணாத. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். சரி, கால் பண்ணு. இந்த புடி, போலீஸ்க்கு கால் பண்ணு. நான் நம்பரை டயல் பண்ணிட்டேன். புடி, நீ பேசு. நீ போலீஸ் கிட்ட பேச மாட்டேனா? அப்போ என்கிட்ட பேசலாம்ல. இங்க பாரு மோனிஷா, ஒரு தடவை நான் சொல்றதை கேளு. அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. போலீஸ்க்கு கால் பண்ணு, இல்ல என்ன அரெஸ்ட் பண்ண வச்சிடு. இங்க இருந்து என்ன கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் கேட்க மாட்டேன். ஆனா ஒரே ஒரு தடவை நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. Just listen to me. இங்க பாரு மோனிஷா, நீ இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரித்விக் இறந்து போயிட்டதால உன்னோட மனசு நிஜமாவே ரொம்ப உடைஞ்சு போயிருக்கும். ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமா பிடிக்காது. எனக்கு ஒண்ணு பிடிக்காது, உனக்கு என்ன பிடிக்காது. நம்ம ரெண்டு பேரும் இது வரைக்கும் நல்லபடியா பேசிக்கிட்டது கூட இல்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல சந்தேகமே இல்ல. நீ ரித்விக்க உண்மையா காதலிச்சிருக்க. அவன் மேல உனக்கு இருந்த காதல் உண்மையா இருந்துச்சு. ஐ நோ ரித்விக் உன்னை விட்டு போனதால நீ ரொம்பவே ஆழமா காயப்பட்டிருக்க. அதனால உன்னால ஒழுங்கா யோசிக்க கூட முடியல, புரிஞ்சுக்க முடியல. சரி, எது தப்பு எதுன்னு கூட உனக்கு தெரியல. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு கூட உனக்கு தெரியல. யாரு பண்ண வைக்கிறாங்க, உண்மையிலேயே யாரு தப்பானவங்கன்னு உனக்கு தெரியல. மோனிஷா, நான் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். உனக்கு உண்மையை காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். உனக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு தான் வந்திருக்கேன். ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை நான் சொல்றது கேளு. இங்க பாரு, நீ சொல்ற எதையுமே எனக்கு கேட்க விருப்பம் இல்ல. இங்கிருந்து போயிடு. நான் என்ன பத்தியே பேச வரல மோனிஷா. நான் ரிஷப் சாரை பத்தி பேச வந்திருக்கேன். அந்த குடும்பத்தை பத்தி பேச வந்திருக்கேன். நீ எத்தனை தடவை அங்க வந்திருக்க? நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கூட நீ அட்டெண்ட் பண்ணிருக்க. எல்லார்கிட்டயும் நீ நல்லாவே பேசிருக்க. ஆனா நீ தான் அவங்கள புரிஞ்சுக்கல. அவங்க ரொம்பவே நல்லவங்க மோனிஷா. வெளியாளுங்க கூட வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வெறும் பாசத்தை மட்டும் தான் காட்டுவாங்க. தன்னோட ஃபேமிலி மாதிரி அவங்கள நினைப்பாங்க. அவங்களுக்கு கெட்டதை நினைக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பர்சன் கிட்ட நல்லாவே நடந்துப்பாங்க. அவங்க வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறவங்கள கூட அவங்க பாசமா தான் நடந்துப்பாங்க. அவங்க மேல அக்கறையை காட்டுவாங்க. அவங்க குடும்பம் மாதிரி தான் பாசத்தை காட்டுவாங்க. நான் உன்கிட்ட எப்படி சொல்றது? உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. ஆனா ஷர்லன் நல்ல பொண்ணே கிடையாது. அவளுக்கு ரிஷப் சார் கூட கல்யாணம் ஆக போகுது. ஆனா இன்னொருத்தரோட அவளுக்கு அஃபேர் இருக்கு.